ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம சாமுடிச்சேரிக்கு ஆக்சிடென்ட் ஆனோனையுமே நம்ம சந்திரா வந்து இதாண்டா சாக்கு, இதை வச்சு எப்படியாவது ரோகிணி குழந்தைய கலைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடிச்சேரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் சாமுடிச்சேரியை பார்த்துட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, எல்லாம் இப்போ வயிற்றில் வளர குழந்தைனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரோகிணிக்கு ரொம்ப மனசெல்லாம் உடஞ்சி போயிடுது. அப்போது நம்ம வயிற்றில் வளர குழந்தைனால தான் அம்மாவுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதா? அப்போ அந்த ஜோசியர் சொன்னது உண்மைதானா? என் குழந்தைனால அம்மாவோட உயிருக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, ரோகிணி இப்போ கூட ஒன்றும் ஆகலை, உன்னோட குழந்தைய கலைச்சிரு, இதுக்கப்புறம் இந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா அப்புறம் என் அக்காவோட உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு ராஜராஜன் சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, அதெல்லாம் ஜோசியமும் கிடையாது, ஒன்றும் இல்லை, சில பேரெல்லாம் பொய் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பிட்டு இந்த பச்சை கருவை அழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, என் அக்கா உயிருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்புறம் உங்கள் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து சொல்றாங்க, இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டணும், எனக்கு என்னமோ இதெல்லாம் யாரோ பிளான் பண்ணி தான் நடக்கிற மாதிரி தோணுது, அதனால அந்த ஜோசியர்கிட்ட வேற யார் மூலமாவது ரோகிணியோட ஜாதகத்தை கொடுப்போம், நம்ம எல்லாருமே ஒளிஞ்சுனிட்டு அந்த ஜோசியர் என்ன சொல்றாருன்னு கேட்போம், அப்போ நம்மளுக்கு உண்மை எல்லாமே தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்றாங்க. இதை கேட்டு சாம்புடிச்சேரியும் சொல்றாங்க, சரி நாங்கள் எல்லாருமே இதுக்கு ஒத்துக்கிறோம், அப்போ யாரை நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கார்த்தி வந்து ஒரு அம்மாவை ரெடி பண்ணுறாங்க. எங்களுக்காக நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள், இந்த ஜாதகத்தை நாங்கள் சொல்கிற ஜோசியர்கிட்ட போயிட்டு இந்த ஜாதகத்தில் அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள், அவரும் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து ஒரு ஆளை செட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரோகிணி இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. மயில்கிட்ட சொல்லி அழுகிறாங்க. அப்போ இந்த குழந்தை எனக்கு வேண்டாம், என் அம்மா உயிருக்கு ஆபத்துனா கண்டிப்பாக நான் இந்த குழந்தைய பெற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மயில்கிட்ட சொல்ல, அதுக்கு மயில்வாகனை சொல்கிறாங்க, ரோகிணி அப்படியெல்லாம் நீ யோசிக்காத, இந்த குழந்தைனாலலாம் உங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரோகிணி வந்து ரொம்ப யோசிச்சு ஒரு முடிவு பண்ணுறாங்க, இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், இந்த குழந்தைய நான் கலைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையும் சொல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க, டாக்டர் எனக்கு நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு அபார்ஷன் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட டாக்டரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னமா சொல்கிறேன், 5 வருஷம் கழிச்சு நீ கன்சீவ் ஆயிருக்க, இந்த குழந்தைய போயிட்டு அபார்ஷன் பண்ணுற அளவுக்கு உனக்கு என்னமா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை டாக்டர், இந்த குழந்தைனால எங்கள் அம்மாவோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் வேறு ஆயிடுச்சு, எங்கள் அம்மாவோட உயிர் தான் எனக்கு முக்கியம், இந்த குழந்தை எனக்கு வேண்டாம், தயவு செஞ்சு எனக்கு இந்த ஒரு வேலையை மட்டும் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாங்க, இல்லைம்மா எங்களால் இந்த பாவத்தெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வேற வழி இல்லாமல் நம்ம ரோகிணி டாக்டர் காலில் விழுந்துலாம் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், எங்கள் அம்மா உயிரை நான் காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப கதற, இதை பார்த்துட்டு அந்த டாக்டரும் சரிம்மா நீ ரொம்ப அழுகிறனால நாங்கள் இதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தியும் அந்த அம்மா கிட்ட ரோகிணியோட ஜாதகத்தை கொடுத்துட்றாங்க. அவங்களும் போயிட்டு அந்த ஜோசியர் கிட்ட கேட்குறாங்க, இந்த ஜாதகம் என் பொண்ணோட ஜாதகம் தான், இந்த பொண்ணு இப்போ மாசமா இருக்கா, இந்த பொண்ணு வயிற்றுல வளர்ற குழந்தைனால தாய் வழியில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதை பார்த்த ஜோசியரும் அந்த ஜாதகத்தை நல்லா பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இந்த குழந்தையோட ராசி அந்த குடும்பத்தை எங்கேயோ கொண்டு போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணோட அம்மாவுக்கு 100 ஆயுசு வரைக்கும் இருப்பாங்க, இந்த குழந்தைனால எந்த ஒரு ஆபத்துமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜோசியர் சொல்ல, இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்த சாமுடிச்சேரி கார்த்தி, ரேவதி உங்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னடா இது எப்படி ஒரு கோல்மால் பண்ணியிருக்காரு இந்த ஜோசியர் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோபத்தில் இருக்க. இந்த சைடு சந்திரா வந்து மனசில் நினைக்கிறாங்க, சை எப்படியாவது நம்ம ரோகிணியோட குழந்தைய கலைச்சிடலான்னு பார்த்தா கடைசி நேரத்தில் இந்த கார்த்தி பையன் வந்து எல்லாத்தையுமே இப்படி மாற்றிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாமுடிச்சேரிக்கு கோவம் வந்து விறுவிறுன்னு உள்ளே வந்துடுறாங்க. என்ன ஜோசியரே, இது யாரோட ஜாதகம் தெரியுதா? என் பொண்ணோட ஜாதகம், நீங்கள் என்னன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு இந்த அம்மா கேட்டப்ப உண்மையை சொல்லி பேசுகிறீங்க, நாங்கள் எப்படி உங்களை நம்புறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுடிச்சேரி பயங்கரமாக சண்டை போட்டு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கள், உங்களை யார் இப்படியெல்லாம் பண்ண சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த ஜோசியர் சொல்கிறாங்க, என்னைய மன்னிச்சிருங்கம்மா, அந்த சிவனாண்டி வந்து என்னைய கொலை மிரட்டல் விட்டா, அதனால தான் நான் இந்த ஜாதகத்தை பற்றி பொய் சொல்ல வேண்டியதாக ஆயிடுச்சு, ஆனால் இந்த ஜாதகத்தில் அந்த பொண்ணுக்கு போகிற குழந்தைனால உங்கள் வீட்டுக்கு அதிர்ஷ்டம் தாமா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீண்ட ஆயுளோட இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஜோசியர் சொல்ல, இதை கேட்டதுமே நம்ம சாமுடிச்சேரி சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி வந்து சாமுடிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க,
பார்த்தீங்களா அத்தை, நான் தான் சொன்னல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனது கூட அந்த சிவனாண்டியோட வேலையாக தான் இருக்கும். கண்டிப்பாக இப்படியெல்லாம் நடந்தால் அந்த ரோகிணியோட குழந்தையை நீங்கள் வெறுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண சொல்வீங்க. அதுக்காக தான் இப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சந்திராக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த கார்த்தி பையனை ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அப்போ தான் நம்ம இந்த குடும்பத்தை பழி வாங்க முடியும். இவன் இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது போல அப்படிங்கிற மாதிரி சந்திரா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம மயில் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எப்பா ரோகிணியை காணவே காணப்பா, அப்படிலேருந்து நானும் எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கேன், அவள் எங்கே போனானே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ரேவதி, கார்த்தி, சமுடிச்சரி எல்லாருமே ரோகிணியை தேடி போகிறாங்க. அப்போ தான் நம்ம மயிலுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. இது மாதிரி உங்கள் ஒய்ஃப் அபார்ஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே மயில் பயங்கரமாக ஷாக் ஆகி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, எப்பா ரோகிணி தப்பான முடிவு எடுத்துட்டா, ஹாஸ்பிட்டலில் அபார்ஷன் பண்ணுற அளவுக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட நம்ம கார்த்தி, ரேவதி, சாம்புஸ்ரீ, ராஜராஜன் எல்லாருமே ரோகிணி அட்மிட் ஆயிருக்கான், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கடைசி நேரத்தில் நம்ம ரோகிணிக்கு அபார்ஷன் பண்ணும்போது அதை தடுத்து நிறுத்திடுறாங்க. அப்போ தான் சந்திரா மனசில் நினைக்கிறாங்க, இன்னும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இந்நேரம் அவளுக்கு எல்லாமே முடிஞ்சிருக்கும், அந்த குழந்தையும் இல்லாமல் போயிருக்கும். இந்த கார்த்திக் சரியான நேரத்தில் வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி சந்திரா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம சாம்புஸ்ரீ பயங்கரமாக அழுகிறாங்க. ரோகிணி எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா என் குழந்தைய விட உங்களோட உயிர் தாம்மா எனக்கு முக்கியமாக தெரிஞ்சிச்சு, அதனால தான் இந்த குழந்தைய எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அந்த ஜோசியர் பொய் சொல்லியிருக்காரு, நாங்கள் மறுபடியும் வேற ஆளை வச்சு உங்கள் ஜாதகத்தை கொடுத்தோம். அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த குழந்தைனால உங்கள் அம்மா 100 ஆயுசோட இருப்பாங்கன்னு தான் சொன்னார். இதுக்கு பின்னாடி பெரிய சதியே நடந்திருக்கு, உங்கள் குழந்தைய கலைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பொய்யை யாரோ அவரை வச்சு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே ரோகிணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எனக்கு அப்பவே தெரியுமா இந்த பிஞ்சு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, இது மூலமாக கண்டிப்பாக உங்கள் உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனோன்னா நான் ரொம்பவே பயந்துட்டேன், என் குழந்தைனால உங்கள் உயிருக்கு எதுவும் ஆபத்து ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி முடிவெடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சாம்புஜரி ரோகிணியை கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. ரோகிணி இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி அந்த குழந்தைய பார்த்துக்கிறேன்னு பாரு, எனக்கு நீ மாசமாக இருக்கிறது தெரிஞ்சால் நான் சந்தோஷத்தமாக படுவேன், இதுக்கெல்லாம் போயிட்டு யாரும் வருத்தப்படுவாங்களா சொல்லு, அப்படிப்பட்ட கொடூரக்காரிலாம் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்புஜரி வந்து ரோகிணி கிட்ட அன்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சந்திராவுக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. ஐயோ இந்த குடும்பம் இப்போ ஒன்று சேர்ந்துரும் போலையே, இப்போ வேற கார்த்தி நல்ல காரியமாக பண்ணிக்கிட்டு வரான், அதனால நம்ம அக்கா மனசு மாறினாலும் மாறுவாளே அப்படிங்கிற மாதிரி சந்திரா நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ராஜராஜன் வந்து சாம்புஜரி கிட்ட சொல்கிறாங்க, ஈஸ்வரி இப்போயாவது நம்ம மாப்பிள்ளையை பற்றி புரிஞ்சுக்கோ, அவர் இந்த குடும்பத்துக்கு வேண்டாம் நீ எந்த அளவுக்கு ஒதுக்குறியோ, ஆனால் அவர் தான் நம்ம குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையிலேருந்து எல்லாருமே காப்பாற்றிட்டு இருக்காரு. இன்னொரு இந்த கார்த்தி மாப்பிள்ளை மட்டும் இல்லைன்னா ரோகிணி அபார்ஷன் பண்ணியிருப்பான், நம்மளுக்கு உண்மை என்னங்கிறது தெரியாமலே போயிருக்கும், எவ்வளோ பெரிய விஷயத்துல இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றிருக்காரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சாம்புஸ்ரீ சொல்கிறாங்க, அவர் பண்ணுறது எல்லாமே நல்ல விஷயம்தான், ஆனால் அதுக்காகலாம் என் வீட்டு மாப்பிள்ளையால் ஏற்றுக்க முடியாது, 6 மாதம் சொன்ன மாதிரி அவங்க 2 பேருக்குமே டைவர்ஸ் வாங்கி தரதான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சாம்புஸ்ரீ பழைய புராணத்தை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சந்திரா மனசில் நினைக்கிறாங்க, அப்பாடா நல்ல வேலை அக்கா மனசு மாறலை, அப்படியே தான் இருக்கா, இப்படியே இவ இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சந்திரா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம சாம்புச்செடி ரோகிணியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. நம்ம மயிலும் கார்த்திகிட்ட ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. எப்பா நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஓடி வந்து உதவுறது நீ தான்ப்பா, உன்னால தான் இப்போ என் குழந்தை உயிரோடு இருக்குது, உனக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அதுக்கு இடையாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, என்ன நன்றி சொல்லி பிரித்து பார்க்குறீங்களா, நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தன் தானே, இதெல்லாம் எனக்கும் கடுமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி ரொம்பவே பெருந்தன்மையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சந்திராக்கு இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுது. சிவனாண்டி சந்திராக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. என்ன சந்திராங்க எல்லாமே எப்படி போயிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, நீங்கள் வேற இங்கே எல்லாமே ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு, நம்ம நினச்சது ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்று, கடைசி நேரத்தில் இந்த கார்த்தி பையன் அந்த ஜோசியரை பிடிச்சி உண்மை எல்லாத்தையுமே வாங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, இந்த பிளானை கவுத்திருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, கரெக்டாக ரோகிணி கருவை கலைக்க போகிற நேரத்தில் கார்த்தி வந்து எல்லாத்தையுமே தடுத்துட்டான், இது எல்லாமே அந்த கார்த்தினால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, அந்த கார்த்தி இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தை எதுவுமே பண்ண முடியாது போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சந்திரா சொல்கிறாங்க, அந்த குழந்தை எப்படி பிறக்குதுன்னு நானும் பார்க்குறேன், அந்த குழந்தை இப்போ ரோகிணி வயிற்றுல தானே இருக்குது, அதை இந்த உலகத்துக்கு நான் வரவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அப்படி என்ன உங்களுக்கு இந்த குடும்பம் மேலே அவ்வளோ ஒரு வன்மம், அந்த பச்சை பிள்ளை மேலே இப்படி ஒரு வன்மத்தை காட்டுறீங்களே, நீங்களாம் ஒரு மனுஷியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் தூண்டி விட்டு தான் சிவனாண்டி இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, ஆமாண்டா, எனக்கு ரோகிணி வயிற்றில் வளர்கிற குழந்தைய சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அந்த குழந்தை வந்துச்சுன்னா இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துருமா? அப்படிப்பட்ட குழந்தைய இந்த வீட்டுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, அந்த குழந்தை நல்லபடியாக பிறந்து இந்த பூமிக்கு வரதான் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அதையும் பார்த்துருவோம். இந்த வாட்டி வேணால் நான் தோற்று போனதாக இருக்கலாம், ஆனால் அடுத்த வாட்டி கண்டிப்பாக நான் ஜெயிக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுறா சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படிலாம் கொண்டு போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.